இன்று ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகை வரலாறு. ஸ்ரீகிருஷ்ண பகவான் பிருந்தாவனத்தில் ராதையோடும் கோபியரோடும் விளையாடி மகிழ்ந்ததே ஹோலி பண்டிகை ஆகும். இது பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தன்று, அதாவது இன்று கொண்டாடப்படுகிறது. கருவிலேயே நாராயண மந்திர உபதேசத்தை தாரத முனிவரிடமிருந்து பெற்று கருவிலேயே நாராயண பக்தனாக உருவாகி பிறந்தவனே பிரகலாதன். இவன் அரக்கனான இரணியனுக்கு பிறந்தவன். அரிய பல தவங்களை செய்து தேவர்கள், அரக்கர்கள், மனிதர்கள், விலங்குகளால் தனக்கு மரணம் வரலாகாது, ஆகாயத்திலோ பூமியிலோ பகலிலோ இரவிலோ இல்லத்திற்குள்ளேயோ வெளியேயோ ஆயுதங்களாலோ தனக்கு மரணம் வரலாகாது என வரம் வாங்கியிருந்தான் இரணியன். இதனால் தன்னை யாராலும் வெல்ல முடியாது, கொல்ல முடியாது என்ற ஆணவத்தால் அனைவரையும் துன்புறுத்தி வந்தான் இரணியன். தேவலோகத்தையே தனக்கு உரிமையாக்கி அனைவரையும் தொல்லைப்படுத்தினான் அரக்கன். தனது சகோதரனான இரண்யாட்சனை ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக அவதாரத்தில் கொன்று விட்டதால் அவரை தனது பரம எதிரியாக நினைத்தான் இரணியன். எனவே அனைவரும் என்னையே வழிபட வேண்டும், இறைவனின் நாமங்களையோ மந்திரங்களையோ யாரும் உச்சரிக்கலாகாது என்று கட்டளையிட்டும் மீறி உச்சரிப்பவர்களை கொன்றும் வந்தான் இரணியன். ஆனால் அனைவரையும் தன் கைப்பாவையாக ஆட்டி வைக்கும் பரம்பொருளான திருமால் அவனது மகனை வைத்தே இரணியனை பாடாய்படுத்தி வந்தார். பிறரை கடவுளை கும்பிடாதே, கடவுளின் பெயரை கூறாதே என துன்புறுத்தி அரக்கனால் தன் இல்லத்தில் இருக்கும் பக்தனின் மனதை மாற்றிவிட இயலவில்லை. அசுரர்கள் வாழ்விற்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் என்னே ஒற்றுமை. பிரகலாதன் நாராயண மந்திரத்தை உச்சரித்து வருவதையும் அவனது ஹரி பக்தியையும் எத்தனை முயன்றும் இரணியனால் மாற்றிவிட இயலவில்லை. பல வழிகளிலும் பிரகலாதனை கொன்றுவிட முயற்சித்தும் திருமாலின் கருணையால் அவன் காப்பாற்றப்பட்டு கொண்டே வந்தான். இதனால் யாரை நினைக்க கூடாது என நினைத்தானோ அந்த இறைவனையே எப்போதும் நினைத்து கொண்டு தாழாத சினத்தில் துடிதுடித்து வந்தான் இரணியன். அரக்கர்களுக்குள் இரண்யகசிபுவிற்கு சமமான வீரர்கள் எவருமே இல்லை எனலாம். மாபெரும் வீரராக தன்னை படாத பாடுபடுத்தி வந்த திருமாலை தண்டிக்கவும் அவரது பரம பக்தனான பிரகலாதனை கொன்றுவிடவும் புதியதொரு உபாயத்தை கண்டறிந்தான் இரணியன். இரணியனுக்கு ஹோலிகா என்றொரு சகோதரி உண்டு. அவள் தவம் செய் தீயினால் எரிந்து போகாதிருக்கும்படி வரம் பெற்றிருந்தாள். எனவே தன் மகன் பிரகலாதனை மடியில் அமர்த்தி கொண்டு நெருப்பில் இறங்கி தவம் செய்யும்படி கூறினான் இரணியன். நெருப்பில் பிரகலாதன் கருகி இறந்து விடுவான் என நினைத்தான் இரணியன். எல்லாவற்றையும் புசுக்கிவிடும் அக்னி பகவானை, அன்னை சீதையின் கற்பின் அக்னி தன்னை எரிக்கிறது என அவளை உடனே திருப்பி அடித்ததும் அல்லாமல் அன்னை சீதையின் கற்பின் வெம்மையை தணிக்க சமுத்திரத்தில் புகுந்தாராம். இங்கேயோ நெருப்பால் எரிக்க முடியாத வரம் பெற்ற ஹோலிகாவை எரித்தளித்தார் அக்னி பகவான். தன் மகன் சாம்பலாவான் என எதிர்பார்த்திருந்த இரணியன் அரண்டு நிற்க, பிரகலாதனோ நமோ நாராயணா என்ற மந்திரத்தை பிரணவத்துடன் உச்சரித்தவாறே புத்தம் புது மலராக நெருப்பிலிருந்து வெளியே வந்தான். தேவி மகாலட்சுமியை தீண்ட அஞ்சிய அக்னி பகவான் நாராயண மந்திரத்தை உச்சரித்த பாலகனை தீண்டாது அவனை எரிக்க நினைத்த ஹோலிகாவை சாம்பலாக்கினார். திருமால் பக்தனான பிரகலாதனை எரிக்க நினைத்த ஹோலிகா எரிந்து போனதை மகிழ்வோடு நாம் கொண்டாடும் தினமே ஹோலி பண்டிகையாகும். எனவேதான் வெட்ட வெளியில் நெருப்பை மூட்டி அதன் ஒளியில் மகிழ்வாக அனைவரும் ஹோலி பண்டிகையை விளையாடி மகிழ்கின்றனர். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவே வண்ணங்களின் திருவிழாவாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நமது பகுதிகளிலும் மஞ்சள் நீரை ஊற்றி விளையாடுவதும் இதன் ஆணிவேராக இருக்கலாம். இலக்கியங்களிலும் வண்ணங்கள் கலந்த நீரை ஊற்றி விளையாடும் திருவிழாவை பற்றிய குறிப்புகள் உள்ளன. வட இந்தியாவில் இன்று கோலாகலமாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஹோலி பண்டிகை புராண வரலாறு இனிதே நிறைவடைந்தது.